Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur. சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு. அப்படியே ரொம்ப சந்தோஷமா, இறைவனுக்கு நன்றி. 25 ரூபா நான் ஃபஸ்ட்டு வாங்கினது. 2 10 ரூபா, ஒரு 5 ரூபா. தம்பி சிம்பு அவர்களோட ஒரே ஒரு படம் நடித்தேன். அது என்னமோ காரணத்தினால நின்று போச்சு அந்த படம். அதுக்கப்புறம் என்ன படம் சார்? ஊர்வசி மேடம் அவங்களுக்கு கிடைச்ச விருதுக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. மற்றவர்கள் எல்லோருக்கும் விருது கொடுத்துருக்கிறதையும் நான் சந்தோஷமாக தான் பார்க்குறேன். அவங்களுக்கு ஏன் அப்படி கொடுத்தீங்க, இவருக்கு எப்படி கொடுத்தீங்கன்னு நான் கேட்கல. அது விமர்சனம் தேவையில்லை. யார் எந்த விமர்சனம்? விருதுக்கான விமர்சனம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் தேவையில்லை. அது எதுக்கு நான் சொல்லணும்? இந்த அஜித் குமார்னு ஒரு பையன் அடித்து கொல்லப்பட்டார். இப்போ இந்த அம்மா அந்த காருக்குள்ளே நகையை வச்சாங்களா, இவர் எடுத்தாரா, அப்படி 2 பேருக்கும் ஒரு உண்மை கண்டறியும் சோதனை வச்சா சரியாக போச்சு. அடிக்கவே தேவையில்லையே. மீதி காலமும் நல்லபடியாக இருந்துட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு எந்த விதமான அவஸ்தையோ வலி வேதனையோ இல்லாமல் நிம்மதியாக தூங்கிடணுன்றது தான் என்னுடைய ஒரு ஆசை. ஃபிலிமி பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப ஒரு நல்ல உரையாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு எதிரில் உட்கார்ந்துருக்கிற நபர் நிறைய கதைகளை, அதாவது அவர் கடந்து வந்த கதைகள், அதை கதைகள்னு கூட சொல்ல முடியாது, ஒரு வரலாறு மாதிரி தான். ஸோ தேசிய விருது வாங்கிய MS பாஸ்கர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம்மா. எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். சொல்லுங்கள் சார். தேசிய விருது அறிவிப்பு வந்த உடனே அப்போ கூட நீங்கள் ஸ்பாட்டில் தான் இருந்தீங்க. உங்களுக்கு யாராவது ஒருத்தர் தான் அப்போ சொல்லியிருப்பாங்க. யார்? எனக்கு ஒரு சேனல்லேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பார்க்கிங் படத்துக்கு சிறந்த திரைக்கதை, சிறந்த படம் அப்படின்ற ஒரு 2 அவார்டு கிடச்சிருக்கு சார். நான் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வேறு ஒரு சேனல் ஃபோன் பண்ணி, சார் பார்க்கிங் படத்துக்கு 3 அவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னாங்க. 3 அவார்டு 2 தான் சொன்னாங்க. சிறந்த திரைக்கதை, சிறந்த படம். இல்லை சார், சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு. அப்படியே ரொம்ப சந்தோஷமா, இறைவனுக்கு நன்றி, ரசிகர்களுக்கு நன்றி. என்ன சார் இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க? வேறு என்னமா, நான் தையாதக்கான்னு குதிக்கிற வயசெல்லாம் தாண்டியாச்சு. நம்ம பாட்டுக்கு கடமையை செய்து கொண்டு இருக்கிறோம். பலனை இறைவன் தருகிறான் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தோணலாக இருந்தது. வேறு ஒன்றும் இல்லை, மகிழ்ச்சியாக தான் இருந்தது. ஓகே. மொழி சார்ந்த விருதுகளில் தேசிய விருதுங்கிறது எல்லாரோடையும் கனவு சார். ஸோ அந்த கனவு கிட்டத்தட்ட நீங்கள் 35 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் இருக்கீங்க. 39 வருஷம் ஆச்சு. 39 வருஷம் ஆச்சு. இந்த 39 வருஷத்தில் எவ்வளோ பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க நீங்கள். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த விருதை நீங்களும் ஆசைப்பட்டிருப்பீங்கள்ல சார் உங்களுடைய? உண்மை சொல்லணுன்னாக்கம்மா, நான் எதையுமே ஆசைப்படுறது இல்லைம்மா. ஆரம்பத்துலேருந்தே அப்படிதானா? ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான். அது நிறைய கஷ்டம். ஒரே ஒரு ஆசை என்னன்னாக்கா, எனக்கு வித்தியாசமான கேரக்டர் கிடைக்கணும், அதை நல்லா நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு ஒழிய. மற்றபடி எனக்கு அந்த விருது வேணும், இந்த விருது வேணும், அவ்வளோ கோடிகள் மக்கள் எல்லோரும் பார்த்து ரசிக்கிறாங்க, கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து ரசிக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம பிடித்த விதத்தில் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் எனக்கு. வேறு ஒன்றும் பெரிய ஆசையெல்லாம் எனக்கு இல்லைம்மா. எனக்கு இறைவன் கொடுக்குறான், நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் வித்தியாசமான கேரக்டர்னு சொன்னீங்களா, அது கண்டிப்பாக உங்கள் சினிமா கேரியரில் நடந்திருக்குல்ல சார்? ஒவ்வொரு படத்துலையும் ஒரு படத்துலையும் வித்தியாசமான கேரக்டர் எனக்கு கொடுக்குறாங்க, டைரக்டர்ஸ் கொடுக்குறாங்க. நான் அது அவங்களுடைய திருப்திக்கும் ரசிகர்களுடைய திருப்திக்கும் ஏற்ப நடிக்கிறேன் நினைக்கிறேன். ஏன்னா மொழியில் பண்ண கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் விவேக் சார் ஒரு படத்தில் லேடி கெட்டப் போட்டிருப்பாரு, அதில் நீங்கள் பண்ண கேரக்டராக இருக்கட்டும், 8 தோட்டாக்களாக இருக்கட்டும், எல்லாமே உங்களை ஒரு காமெடி நடிகர்னு நம்ம சுருக்கிட முடியாது, குணசித்திர ஆக்டர்னு சுருக்கிட முடியாது. ஸோ இது மாதிரி இருக்கிறப்போ எப்படி நீங்கள் கேரக்டரை செலக்ட் பண்ணுறீங்க? அதை எப்படி உள் வாங்கிக்கிறீங்க? இல்லைம்மா, அது சொல்லும் பொழுதே நான் இந்த கேரக்டர் எனக்கு, நான் இந்த கேரக்டருக்கு சூட்டாக வேணான்றதை பார்ப்பேன், அதை யோசிப்பேன். ஓகே. இப்போ சூட் ஆகலைன்னாக்க நான் இந்த கேரக்டருக்கு சரியாக இருக்க மாட்டேன் தம்பி, நீங்கள் வேறு ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு நான் பணிவாக மறுத்துருவேன். இல்லை இயக்குனர் இல்லை சார் நீங்கள் தான் இந்த கேரக்டர் பண்ணணும்
நீங்கள் பண்ணால் தான் எனக்கு திருப்தி அப்படின்னு சொன்னாருன்னா ரைட் ஓகே அப்படின்னா அதுக்கு அடுத்தது அந்த கேரக்டருக்கு எப்படி என்ன வந்து சூட் பண்ணிக்கிறது அப்படின்றத யோசிப்பேன். இப்படி தான் நான் கேரக்டரை செலக்ட் பண்ணுறேன். நல்ல கேரக்டராக இருந்தாக்க நிச்சயமாக நான் பண்ண தான் செய்யணும். ஏதாவது ஹோம்ஒர்க்லாம் அதுக்காக பண்ணுவீங்களா? இல்லை ஹோம்ஒர்க் இப்போது நாளைக்கு எடுக்க போகிற சீனை இன்றைக்கி கொடுங்க அப்படின்ட்டு நம்ம இதை படிச்சுட்டு போகிறோம். அந்த சீன் அன்றைக்கி எடுக்க முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னாக்க வேறு ஒரு சீன் எடுக்கிறேன்னாக்க இல்லை இந்த சீன் நீங்கள் நேற்றுக்கே எனக்கு கொடுத்துருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? உடனே செட்டில் நம்ம உடனே மாறிக்க வேண்டியது தான் அந்த இதுக்கு. எது நீங்கள் எதிர்பார்த்து இருந்து செட்டில் மாறினதுன்னு ஏதாவது இருக்கா? நிறையா கூட இருக்கலாம். உங்கள் நினைவுக்கு வந்து அது இல்லைம்மா நிறைய. இப்போது இன்றைக்கி வந்து 3 சீன் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை நான் அந்த ஒரு சீன்லேயே ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? 3 சீன் அந்த கேரக்டர் அந்த படம் ஒரு படம் முடிகிற வரைக்கும் ஒரு கேரக்டரில் நான் இருப்பேன். அவங்களா கேப் விட்டாங்கன்னா வேறு படத்துக்கு போவேன் நான். இல்லை அப்படின்னாக்க இவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் ஃபாதர் படத்துக்கெல்லாம் பெருசாக தாடி வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நம்ம எனக்கு ஒரு கண்டினியூஸாக எடுத்தாங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த கேரக்டர்லேயே அப்படியே ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு இது. ஓகே. பார்க்கிங் அந்த படத்தோடைய கதை வந்து உங்ககிட்ட டைரக்டர் சார் சொன்னப்போ உங்களுடைய கேரக்டர் பற்றி உங்களுக்கு அப்போ என்ன தோணுச்சு? ஏன்னா ஹீரோ கூட ஈக்குவலாக நிற்கிறது தான். நான் வந்து 2 பேருமே அந்த படத்தில் ஹீரோ தான். ஸோ ஈகோலேருந்து எல்லாமே ஈகோ தான் ஹீரோ அந்த படத்தில். ஓகே, ஈகோ தான். எனக்கு மகன் ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து சொல்லும்போது இது எல்லா இடத்துலையும் இருக்கிற பிரச்சனை தானே. அப்போது ஒரு எல்லா ஃப்ளாட்ஸ்லையும் எல்லா இடங்கள்லையும் இந்த பார்க்கிங்ன்ற பிரச்சனை இருக்குது. ஸோ இதை நம்மளால் பண்ண முடியும் நல்ல கேரக்டர் அப்படின்னு தோணுச்சு. நிச்சயமாக நான் பண்ணுறேன். உங்கள் வாழ்க்கையில் பார்க்கிங் பிரச்சனை நடந்தது? எல்லார் வாழ்க்கையிலையும் உண்டுமா? எல்லார் வாழ்க்கையிலையும் உண்டு. நீங்கள் உங்கள் சொந்த வீடு இங்கே வந்து பண்ணுறோம், பார்க்கிங் பண்ணிடுறோம். வெளியில் போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல இங்கே நிறுத்தாதேம்பாங்க. நோ பார்க்கிங்னு ஏன் போட்டிருக்காங்க? அதுவே பார்க்கிங் பிரச்சனை தானே. அந்த மாதிரி நிறைய இருக்குமா அது. உங்கள் மனைவி என்ன சார் சொன்னாங்க? அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து ரொம்ப நாளாக அவங்க தான் 8 தோட்டாக்கள் டைம்லேயே வந்து இந்த படத்துக்கே இவருக்கு வந்து இது நேஷ்னல் அவார்டு கொடுக்கணும் அப்படின்ன உடனே அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாங்க. சொன்னேன் கிடைக்கும்போது கிடைக்கட்டும், உணர்ச்சி வசப்படாத அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கு. இப்போ கிடைச்சிதுன்னொன்னே அவங்க தான் ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஃபஸ்ட்டு என் மகளுக்கு தெரிஞ்சு அவங்க ஃபோன் பண்ணி மனைவிக்கு சொல்லி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போது என்ன பாப்பா ஹாப்பியா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, நைஸ். எப்படி சார் எல்லாத்தையும் ஒரு மாதிரி சட்டில்டான ஒரு மனநிலையில் எடுத்துக்கிறது வந்து நம்ம கடந்து வந்த பாதை நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடமா இல்லை வந்து நிறைய வந்து சோதனைகள் வாழ்க்கையில் ஆரம்ப காலத்திலிருந்து அதற்கு பிறகு வந்து நிறைய வந்து நல்ல பெயரும் கிடைச்சிருக்கு நமக்கு. அப்படி இதுவும் சரி அதுவும் சரி. அதை தவிர வந்து கொஞ்சம் பெரிய மனிதர்கள் பழக்கம். ஐயா ரத்தன் டாட்டா அவர்களை பற்றியெல்லாம் படிச்சிருக்கிறோம். நம்ம பெரிய பெரிய மனிதர்களை பற்றி எவ்வளவு அமைதியாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றது படிச்சிருக்கிறோம். நான் வந்து ஐயா கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய ஒரு பெரிய ஒரு ரசிகர். அப்போ அவங்களுடைய பாடல்கள் இது எல்லாத்தையும் படிக்க நமக்கு ஒரு பக்குவம் வரணும் இல்லையா? அது மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். பக்குவம் ஃபுல்லாக வந்துடுச்சான்னு கேட்டாக்க தெரியல. வந்திருக்கு ஓரளவு எல்லாமே ரைட். நிறைய இருக்குமா தமிழில். இதுவும் கடந்து போகும், எல்லா புகழும் இறைவனுக்கே. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை படிக்க நமக்கு ரைட் ஓகே. இறைவன் கொடுத்துருக்குறான். கொடுத்தவர்களுக்கு அந்த ஜூரிஸுக்கு, தமிழ் ரசிக பெருமக்களுக்கு, எனக்கு வேடம் கொடுத்து கொண்டிருக்கின்ற கொடுக்க போகின்ற இயக்குநர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு, தயாரிப்பு நிர்வாகிகளுக்கு, எல்லாருக்கும், எங்கள் பிஆர்ஓ பாலா அண்ணாவுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். கமல் சார் கூட உத்தம வில்லன் இருக்குல்ல சார், அந்த கேரக்டர் அது உங்களுக்கு அப்போது எப்படி இருந்தது? அவ்வளோ ஒரு பெரிய ஒரு லெஜண்ட், தென் அவருக்கு ஈக்குவலாக அப்போ அந்த சீனில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஒரு யூனிவர்சிட்டியில் போய் கற்றுக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அண்ணாவுக்கு வந்து என்ன சின்ன வயசில் 15 வயசுலேருந்து தெரியும். சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்த காலமா இல்லை? இல்லைண்ணா, எங்கள் சிஸ்டர்ஸ் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆனேன். அண்ணா கூட
தேவர் மகன் அது இது படங்கள்லாம் மும்பை எக்ஸ்பிரஸ் அதெல்லாம் நான் பேசியிருக்கேன், டப்பிங் பேசியிருக்கேன். அப்போலேருந்து பழக்கம். அதுக்கப்புறம் இந்த சாவதாரமில் ஆக்ட் பண்ணேன். ஆமாம். உன்னைப்போல் ஒருவன் அதெல்லாம் நான் ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து அண்ணா எனக்கு இந்த இது ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. ஓ அப்படியா? ஏன் இவ்வளோ லேட்டாக வாங்குறேன்னாங்க. அண்ணா இல்லைண்ணா இப்போ ரைட் ஓகேண்ணா இப்போ அது கிடச்சிருக்கேன், அது வரைக்கும் சந்தோஷம்ண்ணா எனக்கு, வெரி குட், இது கிடைச்சிருச்சே அப்படிங்கிறதுக்காக இது பண்ணிடாது, இன்னும் கடுமையாக உழை, அடுத்தடுத்து இன்னும் பல விருதுகள் நீ வாங்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம் தான். தேங்க்ஸ். வாவ், நைஸ். ஏன்னா தசாவதாரம் படத்தில் அவருடைய அந்த மேக்கப்பே வேறு மாதிரி, அவர் கூட ஃபுல்லாகவே நீங்கள் கிளைமேக்ஸ் வரைக்குமே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, அந்த ஃபைட்டு வரைக்குமே. ஸோ சினிமாவில் இந்த மாதிரியான லெஜெண்ட் கூட நடிக்கிறதெல்லாம் வந்து நமக்கே ஒரு இது கனவா நினைவாங்கிற மாதிரி தானே சார் இருக்கும். அது மாதிரி நீங்கள் நினைக்கிறது யாரா சார்? மேக்ஸிமம் எல்லா பெரியவர்களோடையும் நான் நடிச்சிருக்கேன், என்னை விட இளையவர்களோடையும் நான் நடிச்சிருக்கிறேன், இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். தம்பி சிம்பு அவர்களோட ஒரே ஒரு படம் நடித்தேன், அது என்னமோ காரணத்தினால நின்று போச்சு அந்த படம். அதுக்கப்புறம் என்ன படம் சார்? டைட்டில் எனக்கு தெரியல. ஓகே. அதனால ரைட். அவர் டைரக்டர் நெல்சன் இயக்குனதா? இல்லை கிடையாது, ரொம்ப முன்னாடி. ஓ ஓகே ஓகே. அதை இவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சு நீங்கள் சொல்கிறீங்களே சார், அந்த அளவுக்கு அந்த படமும் கேரக்டரும் உங்களுக்கு அப்போ இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சு. ஒரு நல்ல ஒரு ஆட்டோ டிரைவர் கேரக்டர், அதில் அது நல்ல கேரக்டர் தான். அது என்ன காரணத்தினால படம் நின்று போச்சு அப்படின்றது அது வந்து சினிமாவில் நடக்கிற ஒன்று தானே. தென் மொழி படம் வந்து ரொம்ப முன்னாடி சார் இல்லையா? அப்போ அந்த கேரக்டர் வந்து ஒரு இடத்துல பிருத்திவிராஜ் வந்து பேசுகிறப்போ அந்த கேரக்டர், இன்னொன்று அந்த படத்தில் பிரமானந்தா சாரும் நடிச்சிருப்பாரு, அவருக்கு மோஸ்ட்லி தமிழ் டப்பிங் நீங்கள் தான் கொடுப்பீங்க. பட் அந்த படத்தில் நான் பேசலை. ஆமாம், அது ஏன் நீங்கள் 2 பேரும் ஒரே படத்தில் நடிச்சிருந்தனாலயா சார்? ஆமாம். ஓகே. அதனால நான் பேசலை. உங்கள் நண்பர் குமரவேலன் அவர் பேசினார். ஓ, அவர் பண்ணார். அப்போ பிரமானந்தா சார் உங்ககிட்ட பேசினாரா? ஏன்னா தொடர்ந்து தமிழ் டப்பிங் அவருக்கு கொடுத்துட்டு இருக்கிறப்போ எந்த மாதிரி இது இருந்தது சார் அந்த மொழி படத்தோடைய ஸ்பாட் உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருமா. ராதாமோகன் சார் அவர் அதுக்கு முன்னாடி அழகிய தீய பண்ணோம், நாங்கள் எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நான் ரொம்ப ஐயான்னு தான் கூப்பிடுவார். அவர் எந்த கேரக்டர் நான் பண்ணுறேனோ அந்த படத்தில் அதை சொல்லி கூப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருப்போம். அந்த கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டர், அது கொஞ்சம் ரொம்ப உணர்ந்து பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் பண்ணதுனால எனக்கு 2007க்கான சிறந்த குணச்சித்திர நடிகர் விருது வந்து கலைஞரப்பா கையால் வாங்கினேன். ஓகே. முதல் அவார்டு எது சார் உங்களுடைய சினிமா வாழ்க்கையில்? முதல் அவார்டு இந்த மாதிரி தான், எந்த அவார்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே. தென் பிரேக்கிங் பாயிண்ட்டுங்கிறது சின்ன பாப்பா பெரிய பாப்பா தானா சார்? ஆமாம், அது அந்த பட்டாபி தான். மாயாவி மாரிசன், சின்ன பாப்பா பெரிய பாப்பா பண்ணியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி படம் 87லயே நீங்க வந்து படத்துக்கு வந்துட்டீங்க. ஆனா பட்டாபி கேரக்டர் தான் அதுக்கப்புறம் தான் அது எனக்கு. அதுக்கப்புறமும் வாய்ப்புகள் வரல, நான் பாட்டுக்கு அப்படியே டப்பிங் பேசிக்கிட்டே இருந்தேன். டப்பிங்லேயே நிறைய விஷயங்கள், ஐயா காமராஜருக்கு பேசினது, ஆமாம், காந்தி படத்தில் டப்பிங் பேசினது, இப்படி நிறைய டப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தது. எவ்வளோ படம்னு நான் கணக்கு வச்சுக்கல, எவ்வளோ படம் நடித்தேன்னு கணக்கு வச்சுக்கல. அன்னன்னைக்கு ஷூட்டிங் இருக்கா, ரைட், அன்னன்னைக்கு தான் புதுசாக போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு போயிட்டு ஷூட்டிங் போய் ஒழுங்காக ஆக்ட் பண்ணிட்டு வரணுன்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்போல்லாம் தினசரி வருமானம் தானே இருந்திருக்கும். 25 ரூபா நான் பஸ்ஸு வாங்கினது, 2 10 ரூபா, ஒரு 5 ரூபா டப்பிங்காக. டப்பிங். அதுக்கப்புறமா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டப்பிங் பேசுனா 100 ரூபா, காலையிலேருந்து நைட் வரைக்கும்னாக்கா 150 ரூபா கொடுப்பாங்க. அப்போ அங்கே வாசல்லே தானே இருப்பீங்க நீங்கள், டப்பிங் ஸ்டூடியோலேயே தானே இருந்திருப்பீங்க. எத்தனையோ நாட்கள், வருடங்கள் அங்கேயே தான் இருந்திருக்கணும். அப்படிலாம் வந்து உண்மையாக உழைக்கணும் அப்படின்றது வந்து நம்ம அங்கே தான் கற்றுக்கிட்டோம். பெரியவர்கள், ஐயா மறைந்த அமரர் ஆரூர் தாஸ் ஐயா அவர்கள், சகோதரர் மருதபரணி அவர்கள், இப்படி பிரகாஷ் மாமா, ராஜேந்திரன் சார், இப்படி நிறைய பேர்கிட்ட நான் வந்து டப்பிங் பேசியிருக்கேன். அவர்கள் மூலமாக தான் இந்த தொழிலே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. ஆனால் உங்களுடைய சிஸ்டர்ஸ் பார்த்து தான் டப்பிங் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததா? ஆமாம், அவங்க கூட துணைக்கு போகும்போது அவங்க பேசுகிறத பார்த்தா போய் நானும் பேச ஆரம்பித்தேன். அப்படி இப்படி
ஆனா அதுக்கப்புறம் நடிகன் ஆகணுங்கிறது அப்ப குறிக்கோளா இருந்ததா சார்? ஆரம்பத்திலேருந்தே, அதுக்கு அப்புறம் இல்லை, ஆரம்பத்திலேருந்தே நடிகன் ஆகணுன்றது தான் எண்ணம். வாய்ப்பு கிடைக்கல. ஓகே. அதுக்கப்புறமா கிடைத்த வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி கிடைச்சிச்சு சார் முதல் வாய்ப்பு? எங்கள் ஒரு படம் நான் வந்து இது பண்ணும்போது டப்பிங் பேசிட்டு இருக்கும்போது துரை சார்னு பசி படம்லாம் எடுத்தார். அவருடைய படம் ஒன்று புனித மலர்னு ஒரு படம் நடித்தார். அந்த படம் என்னமோ வரல. அதுக்கப்புறமா வந்து விசுவண்ணா அவனுடைய படங்கள்லாம் டப்பிங் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் திருமதி ஒரு வெகுமதி எனக்கு ஒரு காலேஜ் சொல்லிட்டு கொடுத்தார். அது அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. பட்டாபி கேரக்டர் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே போயிடும். 6 வருஷம் 6 வருஷம் ஆச்சு. இப்படியே வச்சுக்கிட்டு அந்த பாடி லாங்குவேஜ் வந்து டேரக்டர் சொல்லி கொடுத்ததா இல்லை நீங்களா சார்? இல்லை 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 இல்லை, அது வந்து என்னுடைய நண்பன் ஒருத்தனுடைய இன்னோசென்ஸ். ஓகே. இவர் எங்கள் ராயப்பேட்டையில் நைனான்னு ஒருத்தர் கூப்பிடுவோம், அவருடைய மது பழக்கம். அப்புறமா ஐயா எஸ்பிஎம் சார் இருக்காங்களே டைரக்டர், அவங்கள்ட்ட அசோசியேட் இருந்தாங்க, லக்ஷ்மி அண்ணான்னு கூப்பிடுவோம். அவர் தான் வந்து இப்படி ஏதாவது சொன்னால் இப்படி கேட்பார், என்னடா அப்படிம்பார். ஸோ அவர் இந்த கை வச்சார், நான் இந்த கை வச்சேன். ஓகே. அப்படி தான் அது அந்த 3 பேருடைய மேனரிசம் சேர்த்து தான் அந்த கேரக்டர் பண்ணது. ஓகே. நம்ம கற்பனையும் கொஞ்சம். ஓகே. பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் அந்த ஈகோ தான் படத்துடைய கதை எல்லாமே. ஸோ எப்படி உங்களுக்கும் ஹரிஷ் கல்யாணுக்குமா அந்த ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும்? நான் ஹரிஷ், இந்துஜா, பிரார்த்தனா எல்லாரும் அந்த செட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என் குழந்தைங்க மாதிரி தானம்மா. ஹரிஷ் எல்லாம் என் குழந்தைங்க மாதிரி தான், இந்துஜா என் பொண்ணு மாதிரி. எல்லாரோடையும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போம். ஷார்ட்டுக்கும் போது அப்படி போய் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ட்டு ஹரிஷ் ஒன்று சொன்னால் நான் கேட்டுக்கிறது, நான் ஒன்று சொன்னாக்க இந்துஜா கேட்டுக்கிறது, இப்படி பண்ணிக்கலாம். 3 பேரும் அப்படி கட்டி ஒரு டீம் ஒர்க்கு தான் நம்ம செய்யணும். ஹரிஷ் கண்டிப்பாக கால் பண்ணியிருப்பாரு. நாங்கள் இப்போ அன்னைக்கு கூட நம்ம பார்ட்டியில் பார்த்தோம், கட்டி பிடிச்சிக்கிட்டோம், முத்தம் கொடுத்துக்கிட்டோம். என் பிள்ளை மாதிரி தான் நம்ம. எஸ் எஸ் கரெக்டு தான். தென் சினிமாவில் இந்த தேசிய விருது அப்படிங்கிறது ஒரு பெரும் அங்கீகாரம். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஓட்டம் ஆஸ்கார் நோக்கி தான் இருக்குமா, இல்லை அதையும் நான் எதிர்பார்க்கல, என் கடமையை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மனப்பக்குவம் தான் எப்பொழுதும் போல எம்எஸ் பாஸ்கர் சார் அவர்களுக்கு? ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம்னா, அவார்டு வந்து அடுத்த படம் வரலன்னு என்ன பண்ணுறது? அவார்டு இது பண்ண முடியாது, படம் தான். நான் என்ன சொல்கிறேன், அவார்டுன்றது ஒரு கலைஞனுக்கான அங்கீகாரம், ஒரு உற்சாகம் தரக்கூடியது. இன்னும் இப்போ இந்த நேஷ்னல் அவார்டு எனக்கு அவங்க பெரியவர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க, நீ இன்னும் இன்னும் கடுமையாக இன்னும் இன்னும் உண்மையாக உழைக்கணுங்கிறதுக்கான அதற்கான ஒரு உற்சாகம் மூட்டக்கூடிய ஒரு விஷயமா நான் எடுத்துக்கணும். அடுத்தது நான் ஆஸ்கார் தான் வாங்கணும்னு நான் ஏன் ஆசைப்பட்டு கிடைக்கலன்னா, ஓகே, எனக்கு எப்பொழுது ஆண்டவன் எது நல்ல விஷயங்களை தர வேண்டுமோ தரட்டும். நான் ஆண்டவன் கூட நான் எதையும் கேட்கறது இல்லைம்மா. அப்படிங்களா? நான் எதையுமே கேட்கறது இல்லை. எனக்கு என்ன செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும். ஓகே. ஏன்னா மிகுந்த தெய்வ நம்பிக்கை கொண்ட ஒருத்தர் தானே. தெய்வ நம்பிக்கை உண்டுமா, எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவனே அப்படின்னு. இவ்வளவு காலத்தை வந்து நல்லபடியாக நீ என்னை கூட்டிகிட்டு வந்துட்ட, மீதி காலமும் நல்லபடியாக இருந்துட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு எந்த விதமான அவஸ்தையோ வலி வேதனையோ இல்லாமல் நிம்மதியாக தூங்கிடணுன்றது தான் என்னுடைய ஒரு ஆசை. உங்களுக்கு பிடித்த கேரக்டர் எது சார் நீங்கள் பண்ணதுலையே ஏதாவது? இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் பிடிக்காத கேரக்டர் நான் பண்ணவே மாட்டேன், கேட்குறப்பே முடிவு பண்ணிடுவீங்க. ஓகே. ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இருக்கலாம்னு அது வந்து எனக்கு எப்போவுமே எந்த கேரக்டரை பார்த்தாலும் நான் பண்ணதில் தோணிக்கிட்டே இருக்கும், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வரல எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு வரல, வரவும் வராது, வரவும் கூடாது. எவ்வளோ பண்ணாலும் இன்னும் நல்லா பண்ணும் இன்னும் நல்லா பண்ணுன்ற ஒரு எண்ணம் தான். அது கமல்னா என்கிட்ட சொல்லியிருக்கிறார், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே கூடாது பாஸ்கர், இன்னும் அடுத்தடுத்து இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறார். இவ்வளவு கேரக்டர்ஸ் நடித்த எங்கள் சிவாஜி அப்பாவே இன்னும் நான் நடிக்க வேண்டிய கேரக்டர்ஸ் எவ்வளவோ இருக்குன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு முன்னாடியில் நம்ம என்ன இருக்குது ஒன்றும் இல்லையா. உங்களுக்கு ஏதாவது இந்த கேரக்டர் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கா ஏதாவது? நான் எல்லா பீடிலையும் சொல்லியிருக்கேம்மா, மக்களுக்காக போராடி உயிர் விடக்கூடிய ஒரு புரட்சிக்காரனாக நடிக்கணும். சமுதாயத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு புரட்சிக்காரனா, அதுக்காக உடனே துப்பாக்கி தூக்கி சுட்டுக்கிட்டெல்லாம் இல்லை. பொதுமக்களுடைய போராட்டங்களை எடுத்து நடத்தி அதுக்காக அவங்களுக்காக உயிர் தியாகம் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு கேரக்டரில் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. டைரக்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக பண்ணுவேன். ஓகே.
தென் அசுரன் படத்துலயும் நிறைய கேரக்டருக்கு நீங்க டாப்பிங். அது நம்முடைய தம்பி நெல்லை சுகா அவர் கூப்பிட்டார். அது கொஞ்சம் திருநெல்வேலி பாஷை அப்படின்ட்டு. அவர் நானும் அப்படியே திருநெல்வேலி பாஷையில் பேசிக்குவோம். அதனால் அவர் கூப்பிட்டு நீங்கள் எனக்காக பண்ணுவீங்களான்னா வர்றேன் பண்ணுறேன். எத்தனை கேரக்டருக்கு பண்ணீங்க சார்? ஒரு 5-6 கேரக்டர் பேசியிருக்கோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாடுலேஷன் அதுக்கு வாய்ஸ் மாற்றி மாற்றி தான் பேசுகிறேன். ஓகே. மாடுலேஷன் ஸ்லாங் ஒன்று தான். ஓகே. ஏன்னா திருநெல்வேலி அப்படிங்கிறனால. ஓகே. மற்றபடி மாடுலேஷன் தான். ஆமாம் ஆமாம். பட் நடிக்கிறத விட எப்பொழுதும் டப்பிங் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல சார்? நீங்கள் ரெண்டுமே சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது கூட கஷ்டம் தான். ஓகே ஓகே. மூச்சுக்குழல் உணவு குழலில் போகிறது மூச்சுக்குழலில் போயிடுச்சுன்னா புறக்கேறிடும். ஓகே ஓகே. சமயத்தில் குடிக்கும்போது தண்ணி எப்படி வந்துச்சுன்னா மூக்கு வழியாக வந்துடும். அப்படின்லாம் இல்லை, செய்வதை கரெக்டாக சிரத்தையாக பண்ணியாச்சுனாக்கா எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஓகே. ஊர்வசி மேடம் அவங்களுக்கு கிடைச்ச விருதுக்கு ஒரு கருத்து தெரிவிச்சு இருந்தாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொன்னாங்க? அவங்க வந்து துணி நடிகைக்கான விருதாக வந்து கொடுத்துருந்தீங்க, எதன் அடிப்படையில் இதை வந்து கொடுத்துருக்கீங்க? நாங்களும் வந்து சம்பளம் வாங்குகிறோம், தென் வரி செலுத்துகிறோம். விஜயராகவன் சாருக்கும் வந்து விருது கொடுத்துருக்கலாம், ஷாருக் கான் சாருக்கு வந்து சிறந்த நடிகருக்கான விருது கொடுத்ததையும் அவங்க வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடியும் அவங்க சிறந்த துணை நடிகைக்கான விருது வாங்கியிருக்காங்க சார், தேசிய விருது வாங்கியிருக்காங்க. அப்போது வந்து நான் வந்து எந்த கருத்தும் தெரிவிக்கல, ஏன்னா அப்போ வந்து சரியாக வந்து ரீஎன்ட்ரி கொடுத்து சினிமாவுக்கு நடிக்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நடிகைக்கான அவார்டு வந்து கிடைச்சிச்சு. அப்போ வந்து நம்ம பேசியிருக்கிறதும் சரியாக இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி நான் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ நீங்கள் வந்து அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க சொன்னதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க. ஆமாம், உங்களுக்கு இதை பற்றி இல்லையா அவங்க சொன்னது? ஓகே. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருக்கா சார்? சிறந்த துணை நடிகர்னு கொடுத்துருக்காங்கல்ல. எஸ், அது மாதிரி அப்படிலாம் இருக்குது. ஓகே. மற்றவர்கள் எல்லோருக்கும் விருது கொடுத்துருக்கிறதையும் நான் வந்து சந்தோஷமாக தான் பார்க்குறேன். அவங்களுக்கு ஏன் அப்படி கொடுத்தீங்க, இவருக்கு எப்படி கொடுத்தீங்கன்னு நான் கேட்கல. அந்த விமர்சனம் தேவையில்லை. எந்த விமர்சனம்? விருதுக்கான விமர்சனம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேவையில்லை, அது எதுக்கு நான் சொல்லணும்? அப்போ அவங்க ஜூரிஸ் எல்லாம் பார்த்துட்டு தானே சொல்லியிருக்காங்க. இப்போ ஊர்வசி வந்து இந்த மாதிரி தங்கச்சி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அது அவங்களுடைய கருத்து. எஸ் கரெக்ட், அது அவங்க கருத்து தான். ஆமாம், அதன் மீது நான் எதுக்கு விமர்சனம் பண்ணணும்? எஸ் கரெக்ட். இல்லை, உங்களுக்கு இது மாதிரியான எந்த தனிப்பட்ட கருத்துமே எனக்கு அதெல்லாம் கிடையாதுமா. நான் யார் மனமும் புண்பட நடக்க மாட்டேன். இப்போ எனக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்க இதில் மற்றவர்கள் யாராவது கருத்து சொல்கிறாங்க, இல்லை இவருக்கு வந்து கொடுத்துருக்கிறது கரெக்டு தான் சொன்னாங்க, நன்றி. இல்லை இவருக்கு கொடுத்தது தப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் நன்றி, அதுவும் உங்கள் கருத்து தான், சொல்லிட்டு போங்க. நான் எதுக்குமே பெருசாக வந்து நான் உணர்ச்சி வசப்படுறதோ அதெல்லாம் இல்லைம்மா. ஏன்னா உணர்ச்சி வசப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்க இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல குற்றங்கள், சிறு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய துரோகங்கள், குற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தான் நான் வந்து ரியாக்ட் பண்ணி நான் பேசுவேன். சமீபத்தில் அந்த இந்த அஜித் குமார்னு ஒரு பையன் கொல்லப்பட்டார். லாக்அப்பில் இல்லை, வெளியில் வச்சு தான் அடித்தாங்க. விசாரணைன்னு கூட்டிட்டு போயிட்டு அடித்தாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், அடிப்பவர்களுக்கு வந்து இது இல்லையா, மனசாட்சி இல்லையா? அதாவது ஒரு மின்காலத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா வந்து இந்த விஞ்ஞான வளர்ச்சி இல்லை. இப்போது இந்த அம்மா அந்த காருக்குள்ளே நகையை வச்சாங்களா, இவர் எடுத்தாரா, அப்படி ரெண்டு பேருக்கும் ஒரு உண்மை கண்டறியும் சோதனை வச்சா சரியாக போச்சு, அடிக்கவே தேவையில்லையே அப்படிங்கிறதெல்லாம் தான் நான் பேசியிருந்தேன். நிறையம்மா அதுக்கப்புறமா இந்த அம்மா ஒருத்தவங்க வந்து அந்த 2 குழந்தைகளை கொண்டுட்டாங்க, அவங்களுக்கு வாழ்நாள் சிறை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் நல்ல தீர்ப்பு தான். அப்போ அந்த மாதிரி இருந்தால்தானே தண்டனை இருந்தால்தான் குற்றங்கள் குறையும். இதற்கெல்லாம் தான் நான் குரல் கொடுப்பேன் ஒழிய, மற்றபடி வந்து அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அது தப்பு, இவங்க இப்படி பேசியிருக்காங்க இது சரின்னு நான் எதையுமே சொல்ல மாட்டேன். என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு போகிறேன். ஆக்சுவலி உங்களுக்கு கிடைச்ச மாதிரி பாராட்டுக்கள் வந்து விருதுக்காக சோசியல் மீடியாவில் நான் வேறு யாருக்கும் பார்க்கல சார். எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு தேசிய விருதுன்னு கிடைச்ச உடனே அதை கொண்டாடினவங்க வந்து சோசியல் மீடியாவில் நான் பார்த்தது வரைக்கும் நிறைய, ஏன்னா வந்து இவர் டிசர்வான மனுஷன், இவருக்கு எப்போவோ கிடைச்சிருக்கணும், இப்போ லேட்டாக கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து அது வந்து அவர்கள் வந்து என்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்புமா,
அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு. ஆமாம், நான் வந்து ஒரு பெரிய ஒரு இந்த கர்வம்லாம் எனக்கு இல்லைம்மா. நான் பாட்டுக்கு கடைக்கு போவேன், நான் பாட்டுக்கு சாதாரணமாக எங்கே வேணாலும் போவேன், எந்த டீ கடைக்கு வேணாலும் போவேன், எங்கே வேணாலும் நிற்பேன், பேசிக்கிட்டு இருப்பேன், எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருப்பேன். என் நடிகருங்கிறது என்ன, நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு வேலை. இதன் மூலமாக நாம் புகழ் பெறுகிறோம். என்ன ஆனால் இந்த பில்டிங், இந்த வீடு, இந்த காரு எல்லாம் வந்து மக்கள் கொடுத்த காசு, தயாரிப்பாளர்கள் கொடுத்த ஒரு பணம். அதுதானே ஒழிய நம்ம அவங்களுக்கு எல்லாருக்குமே எப்போவுமே நன்றியாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நான் நடிகர் ஆகிட்டாங்கிறத இப்படி பார்த்துக்கிட்டு அதெல்லாம் போகக்கூடாது. நான் பாட்டுக்கு சாதாரணமாக இருக்கிறேம்மா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். உங்களுடைய முதல் கார் எது சார்? ஃபியட். எப்போ? ப்ரீமியர் பத்மினின்னு. அது 1999 எனக்கு என்னாச்சுன்னாக்க, ஒரு ஷூட்டிங்கில் கீழே விழுந்து இந்த கை கால் ஒரு ஃப்ராக்சர் ஆகிப்போச்சு. அப்போ என்னுடைய நண்பன் கிரேசி வெங்கி அப்படின்னு, நான் இனிமேல் நீ பைக்கில் எல்லாம் போகக்கூடாதுடா, கார் வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபியட் கார் இது பண்ணி வாங்கி கொடுத்தான். ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் தான் வாங்கினீங்க. ஓகே, ட்ரைவ் பண்ணி வைங்க, ஓன் டிரைவிங். இப்போவும் நான் ஓன் டிரைவ் தான். ஓன் டிரைவிங் எந்த ஊராக இருந்தாலும் நானே தான் ஓட்டிட்டு போவேன். ஓகே, இருக்கா அந்த கார் வச்சுருக்கீங்களா? அது இல்லை, கொடுத்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது? வேறு காரு மாருதி வாங்கினேன், அதுக்கப்புறம் செவர்லே வாங்கினேன், அதுக்கப்புறமா இப்போது டொயோட்டா கார் வாங்கினேன். ஓகே ஓகே. இந்த பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் மறக்க முடியாத ஏதாவது ஒரு நினைவுனா எதா சார் நீங்கள் சொல்லுவீங்க? இல்லைம்மா, இந்த படம் நடித்ததே மறக்க முடியாத ஒரு நினைவு தான். எல்லாரோடையும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பேர் கிடைச்சது, எல்லா சேனல்ஸ்லையும் பாராட்டினது, இவருக்குள் இவ்வளவு வக்கரமா அப்படின்னு கேட்டது, அதெல்லாம் எனக்கு சினிஷன் அதனுடைய தயாரிப்பு. அவர் தான் வந்து அந்த ஒரு இது, அந்த மோட்டர் சரியில்லை ரிப்பேர் பண்ணி விட்டு இவர் காரை வெளியில் எடுக்கும்போது சவுத்தில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படி ஒரு சின்ன சிரிப்பு சிரித்த மாதிரிங்க. அதை பார்த்துட்டு நிச்சயமாக இது இந்த ஒரு சிரிப்புக்கே உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கொடுக்கணுங்க, நிச்சயமாக இந்த படத்துக்கு உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும்னாரு முதல். ஆமாம், நான் சொன்னேன் வரட்டும், அதை பற்றி என்ன, நிச்சயமாக வரட்டும் அப்படின்னு, கண்டிப்பாக வரும் பாருங்கன்னாரு. அவருடைய வாக்கு பளிச்சிருச்சு. ஓ நைஸ். தென் அந்த ஒரு காட்சி அது வந்து டேரக்டரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, வந்து பைக்கை விட்டு வெளியே வந்து ஸ்டார்ட் கூட பண்ண மாட்டார். ஏன்னா 2-3 ஸ்டார்ட் இது பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பைக்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். எப்பொழுதும் டக்கிங் பண்ணிவிட்டு நீட்டாக போகிற ஒரு மனுஷன். ஆனால் ஒரு சண்டேயில் அவருடைய வேஸ்ட்ரியே கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஆடியன்ஸ் பல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு நாங்கள் பார்க்க இது பண்ணோம் அப்படின்ட்டு. அப்போது உங்களுக்கும் அந்த சீனோடைய ஒர்த்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்ல. அந்த சீன் மேக்கிங் பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? இது எல்லாம் அதாவது ஒரு பெரிய மனுஷனாக இருப்பான், ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு. அப்போ அந்த ஆத்திரம் வரும்பொழுது இவங்களுக்கு தனக்கு என்ன ஆனாலும் தெரியாது. அதுதானே, அதாவது ஆத்திரம் கண்ணை மறைச்சிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த ஆடை அவிழ்ந்து விழுந்தது கூட தெரியாமல் நின்றுக்கிட்டு அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் பார்க்குறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ இது இயல்பாக அப்படித்தானே அந்த இடத்துல. நான் அதுக்காக ரோட்டில் வந்து நான் விடமாட்டேன், நான் ஷார்ட்ஸ் போட்டுக்குவேன் அப்படின்லாம் இது பண்ண அதெல்லாம் கிடையாது. ஒரு படத்தில் வந்து நான் மலையாள படம், ஒரு படத்தில் வந்து புத்தி ஃபுல்லாக பேதலிச்சு போகும்பொழுது ஒரு மனிதன் அவனுடைய அவன் கட்டியிருந்த துண்டு கூட விழுந்து அவன் வந்து நிர்வாணமாக நடந்து போகிறான். அது பண்ணலாமான்னு கேட்டார் ஒரு வேணு நாயரன் டைரக்டர். தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. நிர்வாணம்ங்கிறது என்னமா ஒரு நிலை தானம்மா. ஒரு குழந்தை பிறக்கும்போது நிர்வாணமாக தான் பிறகுது. கடைசியில் சுடுகாட்டிலையும் அப்படி தான் வச்சு கொடுத்துறாங்க, துண்டு கிண்டு கட்டுறாங்க, அருணாகயிறு கூட எடுத்துடுறாங்க அப்படின்றது ஒரு நிலை தானம்மா. அது ஒரு பெரிய இது கிடையாது. நடிப்புக்குன்னா பண்ணலாம், நமக்கு ஆபத்து இல்லாமல் என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே. தென் இப்போ உங்களுடைய மகன் அண்ட் மகள் 2 பேருமே சினிமா சார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா. அவங்களுக்கு வந்து இந்த தொழில் பிடிச்சிருக்கு, வந்திருக்காங்க. என்னுடைய தொழில் தான் எனக்கு பெயரையும் புகழையும் செல்வத்தையும் கொடுத்த தொழில். அதுக்கு அவங்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களும் நல்லபடியாக உண்மையாக உழைத்து நல்லபடியாக முன்னேறணுங்கிறது தான் அவங்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள். இறைவன்கிட்ட நான் வேண்டுங்கிறது. ஓகே. நீங்கள் இப்போது உங்கள்
பையனை ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ஒரு பெருமகிழ்ச்சி இருந்திருக்கும்ல அந்த நேரத்தில். இன்னொன்று அது பெரிய ஹிட் அடித்த படம், அவருக்கும் முதல் படம் மாதிரியே இருந்திருக்காது. அப்போ ஏதாவது சொல்லி 96க்கு அனுப்புனீங்களா சார் நீங்கள்? ஸ்பாட்டுக்கு கூட நீங்கள் போகலன்னு நான் நினைக்கிறேன். இல்லை அதெல்லாம் கிடையாது. ஓகே, அவங்களாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்மா நீங்கள்லாம் உங்களுடைய வேவ் லெங்த் வேறையாக இருக்கும். நாங்கள் வந்த காலங்கள் வேறு, எங்களுடைய வேவ் லெங்த் வேறு, எங்களுடைய திட்டமிடல் வேறையாக இருக்கும். அது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். நான் சொன்ன கம்பல்ஷனுக்காக அவர் ஒரு படத்தை ஒத்துக்கிட்டு போய் ஈடுபாடு இல்லாமல் நடிக்கிறத விட அவரே கதையை செலக்ட் பண்ணி அவரே நடிக்கட்டும் அப்படின்னாக்கா அது ஆரோக்கியமான போக்கு. ஒரு அப்பா மகனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு உறவு நீடிச்சிருக்கும். சார் இப்போ டேரக்டர்ஸ் முழு கதையும் சொல்லுவாங்களா சார்? சில பேர் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் கிட்ட இல்லாட்டி ஒரு காமெடி ரோல் பண்ணுறவங்க கிட்ட முழு கதையை பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பெரும் சீனியர் வந்து இத்தனை வருஷமாக சினிமாவில் இருக்கீங்க, நிறைய பேர் கூட நடிச்சிருக்கீங்க, அப்படிங்கிறப்போ முழு கதையை சொல்லுவாங்களா? பார்க்கிங் படத்தோட முழு கதையும் உங்ககிட்ட அவர் வந்து சொன்னாரா? மாடி வீட்டில் ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்கிறாங்க, கீழ் வீட்டில் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க சார். இந்த பார்க்கிங் தான் பிரச்சனை, இதை வச்சு தான் சீன்ஸு. ஓகே, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி காணாமல் போகுது, அதில் 8 தோட்டாக்கள் இருக்குது, அது வந்து உங்கள் கைக்கு வருது, ஒரு தோட்டா வெடிக்கும் போது ஒரு இன்சிடெண்ட்டு, இதுதான். ஓகே, போதும், அவ்வளோதானா சார்? அவ்வளோதான். நீங்கள் என்னதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்கிரிப்டை மெயில் அனுப்பு, பெயில் அனுப்புலாம் நான் கேட்டுக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஸ்கிரிப்டில் படிக்கவும் மாட்டேன். அவங்க சொல்கிறது ரைட். அங்கே வந்து டைலாக்கை வந்து அன்னன்னைக்கு காலையில் வரும்பொழுது இன்றைக்கி இந்த காட்சி எடுக்க போகிறோம் சார், இதுதான் டைலாக்கு, இதில் ஏதாவது சேர்க்கலாமா அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா இந்த இடத்துல இப்படி சேர்க்கலாம்னு அவங்க விருப்பம், நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்களுடைய ஒப்புதலோடு தான் பண்ணுறது. டைரக்டர் வந்து கதை சொல்லும் பொழுது நான் அவர் பார்த்துட்டே இருப்பேன், செல்லெல்லாம் ஆஃப் பண்ணுவேன். அவருடைய ஃபேஸில் என்ன எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, அவர் சொல்லும்போது என்ன மாடுலேஷன் ஏதாவது வருதா, மேனரிசம் ஏதாவது இருக்கா, இது எல்லாத்தையும் பார்ப்பேன். அதை தவிர ரோட்டில் போகும்போது யார் யார்கிட்ட என்னென்ன மாடுலேஷன் இருக்குது, மேனரிசம் இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஓகே, அப்படித்தாம்மா. நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறத விட எனக்கு கேட்குறதுல தான் இன்பம் அதிகம். ஓகே, இப்படி ஒரு சீன் இருக்குது சார், இந்த சீனில் நீங்கள் இப்படி நடிப்பீங்க சார், அந்த சீன் தான் சார் உங்களுக்கு செம்மையாக இருக்கும், ஆடியன்ஸ் வந்து அந்த சீனில் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க சார் அப்படிங்கிறதுலாம் அந்த 8 தோட்டாக்கெலாம் அந்த சீன் பண்ணுற இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடியெல்லாம் சொல்லலை கிடையாது? அன்னைக்கு அந்த ஷார்ட் எடுக்கிறப்ப தான் தெரியும். நான் ஒரே ஒரு இது என்ன சொன்ன, மகன் ஸ்ரீகணேஷ்கிட்ட அதை வந்து ஷார்ட் பிரித்து வச்சுருந்தாப்புல, அப்பா இது இப்படி எடுத்தால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஃப்ளோவாக உட்காந்து அவருடைய கதையை சொல்கிற மாதிரி இருந்தால், அப்போ பெரிய டைலாக்ப்பா நிறைய இருக்குது, நான் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுருங்க, இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க, எப்படியும் ஹீரோவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி ஷார்ட் எடுக்க போகிறீங்க இல்லையான்னு சொல்லிட்டு ஒரே ஷார்ட்டு ஒரே டேக்கு மானிட்டரே பார்க்காம நடித்தது தான் அந்த சீனு. துப்பாக்கி முறையும் அதே மாதிரி தான் அந்த கிளைமேக்ஸ் அதை நடித்தது. அதே மாதிரி தான் தமிழ் ராக்கர்ஸில் அந்த ஒரே ஒரு இதுதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அதுவும் அதுவும் அந்த மாதிரி இது பண்ணாமல் ரிஹர்சல் பார்க்காம பண்ணது தான். ஓகே, அதாவது ஸ்கிரிப்ட் பேப்பர் வாங்கி அந்த சீனை மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்களா, இல்லை படிக்கிறப்பே அது மனப்பாடமே பண்ண மாட்டேன், ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சீன் கான்செப்ட் என்னன்றதை புரிஞ்சுக்குவேன். ஓகே, அதை படிக்கும் பொழுது அதில் ஏதாவது நல்ல வரிகள் இருந்ததுனாக்கா அதை நிச்சயமாக அதை சொல்லணும் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். மற்றபடி ரொம்ப இயல்பாக பேசணும். அந்த தியேட்டரில் வந்து போய் அந்த அதை தவிர மற்ற நேரத்தில் வந்து இப்போ தட்டில் வந்து அந்த முறுக்கு, வடை, அந்த சமோசா இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இப்போ அப்படிங்கிறதெல்லாம் அந்த அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக வரும் இல்லையா, நம்ம பேசும்பொழுது வரக்கூடியது தானே. ஓகே, ஃபைன், அந்த மாதிரி பண்ணது தான். ஓகே, தசாவதாரத்தில் ஃபுல்லாகவே ரோட் ட்ரிப் தான் சொல்ல போனால் நீங்களும் கமல் சாருமே. அந்த சீனுக்கும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமல் சாரும்? ஏன்னா அவர் வந்து சில சமயம் ஒத்திகை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் கமல் சார் சொன்னாங்கன்னா பார்த்துக்க வேண்டியதுதான். மானிட்டர் பார்ப்போமா அப்படின்னா பார்க்கலண்ணா. நீங்கள் மானிட்டர் பார்க்குற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? முடிச்சதுக்கு மானிட்டர் நீங்கள் எது சொல்லுங்க, அதாவது நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா போய் மானிட்டர் பார்ப்பீங்களான்னு நான் கேட்குறேன். பாருங்கன்னு சொன்னால் பார்ப்பேன், இல்லாட்டினா கிடையாது. முடிச்சுட்டு அவங்க டைரக்டர்ஸ்னுடைய திருப்தி தானே நமக்கு தேவை. அவங்க ஒன்மோர்னா இல்லை, நமக்கு சிலது டவுட் இருக்கும்ல, அதுக்காக கூட செக் பண்ண மாட்டேன், பார்ப்பேன். அது அந்த மாதிரி கேட்டாக்க பார்ப்பேன். நான் அவங்கள்ட்ட சார் கொஞ்சம் பார்த்துக்கலாமா அப்படின்னா பாருங்க அப்படின்னு பார்த்துக்குவேன். ஓகே ஓகே ஓகே.
ஓகே. இந்த 39 வருஷம் 40வது வருஷத்தை நெருங்குறப்போ வந்து ஒரு பெரும் விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு, தேசிய விருது அப்படிங்கிறது. ஸோ இத்தனை வருஷம் சினிமா வாழ்க்கையில் வந்து எவ்வளோ வந்து நமக்கு பாராட்டுக்கள் கிடைச்சிருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக நம்ம நிறைய கஷ்டங்களையும் சோதனைகளையும் கடந்து தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கும் வந்து நிற்கிறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இந்த ஓவரால் லைஃபே? ஏன்னா வாழ்க்கையுடைய மோஸ்ட் இயர் சினிமாவில் தான் இருந்திருக்கீங்க, சினிமா மக்களோட தான் இருந்திருக்கீங்க, மக்களோடையும் இருந்திருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் வந்து சந்தோஷமாக தான் இருக்கு. கஷ்டங்கள்லாம் இருந்திருந்தாலும் ஆரம்பத்தில் அந்த கஷ்டங்கள் நம்ம வந்து முன்னேறுவதற்கு நாம் வந்து எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ், படிக்கட்டுகள், நம்முடைய முயற்சி, இது எல்லாம் தான் வந்து இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து இன்னும் இன்னும் உத்வேகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு இது வழி, வேறு ஒன்றும் கிடையாது. நல்லபடியாக இறைவன் செயல் நமக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். மிஸ் செய்த படங்கள்னு ஏதாவது இருக்கா சார்? இதை நிறைய படங்கள் இருக்குமா, எனக்கு கேரக்டர் பிடிக்காமல் நான் வந்து மிஸ் பண்ண படங்கள் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் நல்லா இதாகிறப்ப மிஸ் செஞ்சிட்டோமேங்கிற வருத்தம் இல்லாமல் இருக்காது? கிடையாது. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். எனக்கு என்னென்னா சார், நீங்கள் வந்து இது மொழி படத்தில் ஒரு செம்ம கேரக்டர் பண்ணியிருப்பீங்க. தென் வந்து அந்த படத்துடைய பேர் சம்திங்கில் ஒரு சின்ன ரோலில் வருவீங்க. ஏன் எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து அவ்வளோ ஒரு பெரிய ரோலும் பண்ணிட்டு இந்த படத்தில் இது மாதிரி ஒரு சின்ன ரோல் அது சில இடத்துல வந்து அன்அவாய்டபிள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஓகே, நோ சொல்ல முடியாத இடத்துல. ஓகே, ஸோ அது நம்ம பழகின பழக்கத்துக்காக. ஆமாம். ஓகே. அப்புறம் வேறு ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப மகிழ்ச்சி பையனை வந்து பேட்டி எடுத்ததுக்கு. எல்லாம் இறைவன் செயல் நல்லபடியாக நடக்கட்டும். பாருங்கள், அதுக்கப்புறமா அவார்டு வாங்கிட்டு மறுபடியும் வேணா இன்னொரு பேட்டி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velacheri Krompet and Tiruvallur.